Hello students, welcome to our YouTube channel Easy Score Maths. So இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்கறோம்னா 11th Maths exercise 2.7ல first question. Factorize x power 4 plus 1. x power 4 plus 1 நான் factorize பண்ணேன். ஒரு hint கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட் அப்படின்னா completing square method. நம்ம 10th standardல படிச்ச மெத்தட் தான். So completing square methodல பண்ண சொல்லிருக்காங்க. So x power 4 plus 1 equal to நம்ம என்ன x power 4 plus 1 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2x square ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட் ஸ்கொயர் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ 2x ஸ்கொயர் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்ப இது வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இது வந்து 1 ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இந்த மூணு டேர்மை நான் சேர்த்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்ற எழுதிக்கலாம்ல? எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க நான் பார்த்தேன் அப்படின்னா நான் ஹோல் ஸ்கொயர் எழுதணும்னா ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் தான் எனக்கு 2. அப்ப 2 மறுபடியும் நான் ரூட் 2 போட்டுக்கலாம். ரூட் 2 எக்ஸ் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் மொத்தம் எழுதியிருக்கேன். ஓகேவா? புரியுதா? ஓகே. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா இது மொத்தமா எனக்கு ஏ ஸ்கொயர், இது மொத்தமா எனக்கு பி ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் ரூட் 2 எக்ஸும் x ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் ரூட் 2x தான் இதோட சொல்யூஷனா இருக்கும். இது இப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபேக்டரைஸ் பண்றோம். ஓகேவா? தேங்க்யூ.